அது அந்த சீட்ல யார் உட்கார்ந்தாலும் அப்படிதான் இருக்கிறாங்க. கரெக்டா கவனிச்சிங்களா? ப்ரமோஷன்ல அந்த சீட்ல யாரோ உட்கார்ந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹாஸ்யம், குரோதம், துரோகம், பகை, இன்னோசன்ஸ், அரகன்ஸ் என படத்துக்கு படம் கூடு விட்டு கூடு வாயும் வித்தை கட்ட டிரான்ஸ்ஃபார்மர். உன் ஆக்டிங் ஸ்கில்லை ரிசர்ச் செய்ததில் எனக்கு கிடைத்த ரிசல்ட் உன் நடிப்பு நாசர் பிளஸ் ரகுவரனின் மிக்சிங் மிரர். தமிழ் பேச்சு மேடைகளின் தங்க அரியணையை அலங்கரிக்கும் சிங்க நிகர் டான். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வரும் துணுக்கு காமெடிகளை பேசி கைதட்டு வாங்கும் பேமெண்ட் பேச்சாளர்களுக்கு மத்தியில் நீ நெரேட் செய்யும் எல்லா நகைச்சுவையிலும் ஒளிரும் ஒரிஜினாலிட்டி. அதிலும் என் வீட்டில் என் மனைவி சார் என்று நீ தொடங்கும் எல்லா காமெடியும் கப்புள்ஸ். இல்ல, அவர் எழுதின ஒரு காதல் கவிதை அது மென்ஷன் பண்ணிருந்தா ஷார்க்கே சாக்க வெளியே எங்கேயும் ரிலீஸ் பண்ணது இல்லையா? இல்ல, கண்டுபிடிச்சாங்க. பிளாக் ஷீப். இல்ல இல்ல, ரொம்ப ஆச்சரியமா. தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பரா சூப்பரா. நன்றி கவிஞர் பாலா அவர்களே, ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ இந்த கிஃப்டோட நம்ம அடுத்த இடத்துக்கு ஜிஆர்டி கொடுக்கும் ஒரு தங்க ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம், ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸ், பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். வணக்கம் and welcome to yet another episode of Healthy Grocer பெருங்காயம், ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸ், பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். ஸோ ஃபேமிலி படத்துக்கு பிளாக் ஷீப் ஃபேமிலியில இருந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சோம். நம்மளுடைய கிஃப்ட் எல்லாமே கிரியேட்டிவ் கிஃப்ட் தான். காரா பணமா காசா வாய்ப்பு இல்லை, வாங்கிக்க வேணாம், கூழ் குடிக்க வேணாம், உரம் கொடுக்க முடியாது. பிளாக் ஷீப் பத்தி சொன்னதுனால நான் எனக்கு என்னென்னலாம் தோணுது, எனக்கு என்னன்னா பிளாக் ஷீப்ல வந்து அந்த பாண்ட் ஒருத்தர் மேல வரப்போ அடுத்தது இன்னொருத்தர் கை கொடுத்து மேல தூக்குறது, அடுத்து இன்னொருத்தர் கை மேல. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பிளாக் ஷீப்ல நெஞ்சமுண்டு நேர்மை உண்டுல ஒர்க் பண்ண எல்லா ஏடிஸுமே இன்னைக்கு டைரக்டர்ஸ். ஸோ எல்லாருமே சூப்பரான கான்டென்ட் உள்ள ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஜோவா இருக்கட்டும், ஸோ அடுத்தது வந்து மண்ணா ஸ்வீட் ஹார்ட், மண்ணாங்கட்டி, ஸோ இந்த மாதிரி ஸோ லைனப்பில் இருக்குல்ல. ஸோ அதனால ஃபேமிலி படத்துக்கும் பிளாக் ஷீப்புக்கும் வந்து நிறைய கனெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஜிஞ்சர் சாய் கொடுத்துட்டாங்க. ஜிஞ்சர் சாய் மட்டும் இல்லை, ஒரு அற்புதமான கவிதை கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு ஒரு அரச கவி இருக்காரு நம்ம ஆஃபீஸில், அவரை கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு கவிதை கொடுக்கறதுக்காக அழைக்கிறோம். நம்மளுடைய சிஇஓ பாலகிருஷ்ணன், கவிஞர் பாலா அவர்களை. கவிதை தான் கிஃப்டாங்க. கவிதை படிக்கிறது நம்ம கேட்கறது தான் கிஃப்ட். கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க சார் கிஃப்டா இல்லைன்னு. டைரக்டர் பிஜேஎஸ் ஆக்ஷன் அதிரடி மசாலாவில் கலக்கிய ரெக்க படத்தில் டைரக்ஷன் டீம் அசிஸ்டன்ட். படம் எடுக்கும் தொடர் முயற்சிகளில் தடைகள் வந்த போதும் தயங்கி தளர்ந்து நிற்காத ரெசிஸ்டன்ட். ருத்ரன் எனும் லாரன்ஸ் மாஸ்டரின் ஆக்ஷன் த்ரில்லர், இவரின் ப்ளூ இங்க் வெள்ளித்திரையில் தீட்டிய வயலண்ட் ரெட் இங்க். ஃபேமிலி படம் ட்ரெய்லரில் தெரிகிறது உங்கள் சிந்தனைக்கும் சினிமா வெற்றிக்குமான ஒரு திங்க் சிங்க். உன் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா தெரிகிறது ஃபேமிலி படத்தின் ட்ரெய்லரின் ஒவ்வொரு ஃப்ரேமிலும். கண்டிப்பாய் நீ அச்சீவ் செய்வாய் சினிமாவில் நீ எட்ட நினைக்கும் எல்லா எய்மிலும். வெள்ளிக்கிழமை தமிழகம் முழுக்க ஃபேமிலியாய் வந்து பார்ப்பார்கள் உன் ஃபேமிலி படத்தை. நீ கண்டிப்பாய் பெறுவாய் தமிழ் சினிமா இயக்குநர்கள் வரிசையில் ஒரு தங்கமான இடத்தை. உன் காதுகளில் கண்டினியூஸாய் கேட்கும் இனி சக்சஸ் பெல். தளபதி ரசிகனை இன் உன் லைஃபில் எல்லாமே ஆல் இஸ் வெல். ஹீரோ 2020 தொடங்கி சில ஆண்டுகள் சென்னை முதல் குமரி வரை தமிழகத்தின் எல்லா வீடுகளிலும் ஈவினிங் ஆனால் டிவி ரிமோட் பெர்மனண்டாய் நின்ற சேனல் ஜி தமிழ். அதற்கு காரணம் நீ மான்சியாய் ஃபேன்சியாக வந்த நீதானே என் பொன்வசந்தம் சீரியல். நீ சீரியலில் தோன்றிய போதெல்லாம் உன் அழகை ஆண்களும் ஆடையை பெண்களும் செய்தனர் ஃபாலோ. கொத்தும் கண்கள், கூரிய நாசி, இறகின் மென்மை, இறக்கை இல்லாத தேவதை என நீ எலிஜிபிள் பேச்சுலர் எல்லோர் மனதிலும் கூடு கட்டிய சின்னத்திரை ஸ்பேரோ. உன் தொடர் முயற்சிக்கு கிடைத்த அப்ரிசியேஷன் தான் ஃபேமிலி படம் என்கிற சின்னத்திரை டு வெள்ளித்திரை ப்ரமோஷன். ஆகட்டும் இனி உன் வீட்டு அட்ரஸ், ப்ரொடியூசர்கள் காத்திருந்து கால்ஷீட் கேட்கும் லொகேஷன்ஸ்.
சீரியலில் நீ போட்ட சீரியஸ் எஃபர்ட்டை சினிமாவிலும் காட்டு, கண்டிப்பாய் கிடைக்கும் தமிழ் மக்களின் கைதட்டு ஓட்டு. ஹீரோ உதய் கார்த்திக். ஜிவிஎம் ஆக்ஷன் சொல்ல வாரணம் 1000 மாலை சூட்டி தமிழ் சினிமாவுக்கு வரவேற்ற ஒன்றர் ஆக்டர். பெல்லி குலாபி என தெலுங்கிலும், உல்லாசம் கருத்தமா என தமிழிலும், தென்மேற்கு பருவக்காற்றாய் ரசிக மனங்களை குளிர வைத்த மகேஸ்வரியின் யங்கர் பிரதர். இந்திய திரைவானில் தோகை விரித்தாடிய நடிப்பு தாரகை நம்மூரு மயில் ஸ்ரீதேவி வீட்டு பொட்டன்சியல் ஆக்டிங் ப்ராடக்ட். இப்போது போல எப்போதும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்கள், உங்கள் எக்ஸ்பிரஷனில் ஒவ்வொரு மீட்டருக்கும் மெனக்கெடுங்கள், கண்டிப்பாய் உங்களுக்கும் கிடைக்கும் உங்கள் சித்திக்கு கிடைத்த செலிபிரிட்டி கிரெடிட். வாரணம் 1000 மகேஷ், நடுநிசி நாயகல் விஜய், காத்தாடி சக்தி, டினோசரஸ் மன்னு என நீ நடித்த மினிமம் கேரக்டர்களில் தெரிகிறது உன் உழைப்பின் மேக்சிமம். கண்டிப்பாய் ஃபேமிலி படத்தின் வெற்றி உன் ஹீரோ கேரியருக்கு தரும் ரெட் கார்பெட் ரிசப்ஷன். உன் நடிப்பு தொழில் நீ லாபம் மட்டும்தான், எப்போதும் வராது ரிசப்ஷன். ஹீரோயின் மட்டும் 3 பேஜ்னா, ஹீரோக்கு 2 பேஜ். இப்படி படிக்கலாம். அது அந்த சீட்ல யார் உட்கார்ந்தாலும் அப்படிதான் இருக்கிறாங்க. கரெக்டா கவனிச்சீங்களா? ப்ரமோஷன்ல அந்த சீட்ல யாரோ உட்கார்ந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி டீம்லயும் அந்த இடத்துல இருந்து அதே சார் வரிசை எப்படி சார்? டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின் அப்படிதானே வரும். இவரு டைரக்டர், ஹீரோயின், அப்புறம் சூப்பர் ஹீரோ. அன்று சினிமோட்டோகிராஃபியில் ஜெயிக்க வேண்டும் என கேமரா பிடித்த விஸ்காம் ஸ்டூடெண்ட். ஆனால் இன்று கோடம்பாக்கத்தின் எல்லா கேமராக்களும் ரசித்து ரசித்து படம் பிடிக்கும் எக்ஸலண்ட் ஆக்டிங் எலமெண்ட். மது குறும்படத்தில் உன் திறம்பட்ட நடிப்பில் வியந்து வெள்ளித்திரையில் உன்னை நடிகனாய் தள்ளிவிட்டார் விஜய சேதுபதி. உன் வெர்சடைல் நடிப்பை பாராட்டி உன்னை டெல்லிக்கு அழைத்து தேசிய விருதின் தங்க மெடலை விரைவில் தருவார் பாரத ராஷ்டிரபதி. எந்த கேரக்டர் தந்தாலும் அதில் கச்சிதமாய் ஃபிட் ஆகி ஹிட் அடிக்கும் பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபார்மர். ஹாஸ்யம், குரோதம், துரோகம், பகை, இன்னோசன்ஸ், அரகன்ஸ் என படத்துக்கு படம் கூடுவிட்டு கூடுவாயும் வித்தை கட்ட டிரான்ஸ்ஃபார்மர். உன் ஆக்டிங் ஸ்கில்லை ரிசர்ச் செய்ததில் எனக்கு கிடைத்த ரிசல்ட் உன் நடிப்பு நாசர் பிளஸ் ரகுவரனின் மிக்சிங் மிரர். திரையில் மிளிரும் உன் நடிப்பு திறமையை எப்படி தேடி பார்த்தாலும் மில்லி மீட்டர் அளவு கூட இல்லை எரர். கார்த்திக் நேதா எனும் கவிதையின் தம்பியே, இயக்குனர்கள் உன்னை நினைத்து எழுதும் எல்லா எண்ணத்தையும் அது நிறம் மாறாமல் வண்ணமாய் பூசிக்கொள்ளும் நடிப்பு தும்பியே, கோலிவுட்டில் பூக்கும் திரைமலரெல்லாம் தேடி தேடி வந்து உன் வாழ்வில் தேன்மலை சொட்டும் கரன்சி நோட்டுக்கு கைமுளைத்து காலை மாலை இரவென கட்டுக்கட்டாய் உன் கதவுகளை தட்டும். கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சா உங்களுக்கு? சம்பளம் கிட்ட ரொம்ப நேரம் உங்க ஆபீஸ் கதை தட்டினேன், திறக்கவே இல்லை. இப்ப மட்டும் தட்டும் குட்டும். ஓகேண்ணா ஓகே ரெடிண்ணே. கம்பன் கழக மேடை என்றால் கண்டென்ட் முக்கால் காமெடி கால், கணவன் மனைவி தலைப்பு என்றால் காமெடி முக்கால் கண்டென்ட் கால் என பட்டிமண்டபங்களின் பாங்கறிந்து பேசுகிற ஸ்பீக்கர். பட்டிமன்ற மேடை சர்க்கஸ் என்றால் நீ அதன் எல்லா நுணுக்கங்களும் தெரிந்த லெஜெண்டரி ஜோக்கர். தமிழ் பேச்சு மேடைகளின் ஹிஸ்டரியை ஃபியூச்சரில் எழுதினால் முக்கிய பக்கங்களை நிறைக்கப் போகும் மாநில கல்லூரியின் வரலாற்று மாணவர். சனிக்கிழமை சாயங்காலங்களில் எக்மோர் சென்ட்ரலில் இருந்து இலக்கிய, ஆன்மீக, சமூக பட்டிமன்றங்கள் பேச அவை நடராஜன் அவர்களோடு தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் போனவர். உங்கள் பேச்சாசான் சுகிசிவம் அடக்க முடியாமல் வாய்விட்டு சிரிப்பது நீங்கள் பேசும்போது மட்டும்தான். அன்றும் இன்றும் என்றும் நீங்கள் தான் தமிழ் பேச்சு மேடைகளின் தங்க அரியணையை அலங்கரிக்கும் சிங்க நிகர் டான். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வரும் துணுக்கு காமெடிகளை பேசி கைதட்டு வாங்கும் பேமெண்ட் பேச்சாளர்களுக்கு மத்தியில் நீ நெரேட் செய்யும் எல்லா நகைச்சுவையிலும் ஒளிரும் ஒரிஜினாலிட்டி. அதிலும் என் வீட்டில் என் மனைவி சார் என்று நீ தொடங்கும் எல்லா காமெடியும் கப்புள்ஸ் கைதட்டி விசிலடிக்கும் அல்டிமேட் அட்ராசிட்டி. பங்கு பெறும் பட்டிமன்றங்களில் எதிரணி அள்ளி எறியும் கிடுக்கிப்பிடி கேள்விகளுக்கு நீ கடைசியாய் வந்து தரும் அதிரடி பதில் ஒவ்வொன்றும் 1000 வாலா பட்டாசு. உன் கக்கத்தில் தொங்கும் சோல்னாப்பை தான் பட்டிமன்ற ரசிகர்கள் கைதட்டி ரசிக்கும் காமெடி கவுண்டர்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் சீக்ரெட் சூட்கேஸு. 1000 மேடை கண்ட சென்னை தமிழ் சிகாமணியே
டிபேட் டெமோகிராஃபியில் நீதான் எப்போதும் மன்னர். கோடம்பாக்கத்தின் ஜாகிரபியிலும் உன் கார்ட்டூன் நடிப்பால் ஆவாய் கண்டிப்பாய் வின்னர். இருவருக்கும் ஊர்வலம் நடக்கும் ஆனால் போய் சேரும் இடம்தான் வேறு வேறாய் இருக்கும் என்பது காதல் சோகத்தில் உன் இளமை எழுதிய கவிதை. ஒரு உண்மை தெரியுமா? உங்கள் டைமிங் காமெடிக்கும் ரைமிங் கவுண்டருக்கும் 6 முதல் 60 வரை அத்தனை பெண்களும் ரசிகை. இதுக்கு மேல ஒரு கிஃப்ட் வேணுமா எங்களுக்கு? பியூட்டிஃபுல். அந்த கவிதை எப்படி தெரியும் உங்களுக்கு? அது ரிசர்ச் நடந்திருக்கு. இல்ல அவர் எழுதின ஒரு காதல் கவிதை. அது மென்ஷன் பண்ணிருந்தா ஷார்கே சாக்க வெளியே எங்கி ரிலீஸ் பண்ணது இல்லையா? இல்ல கண்டுபிடிச்சாங்க. பிளாக் ஷீப். இல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ. சூப்பரா. நன்றி கவிஞர் பாலா அவர்களே, ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ இந்த கிஃப்டோட நம்ம அடுத்த இடத்துக்கு வெயிட் வாங்க சார். யாரும் கை தட்டல. இல்ல சீரியஸா பிளாக் ஷூப் நான் பெரிய பிளஸ்ஸா பாக்குறது. இந்த கம்பெனில யாருமே ஏற்றத்தாழ்வே இருக்காது. லிஃப்ட் ஆஃப்டர் கூட எப்படி ட்ரெஸ் கொடுத்து எந்த மாதிரி பண்ணி நாங்க வெல்கம் பண்ணி எல்லாருமே நாங்க ஒரு வாரம் தான் பார்ப்போம். சார் இது போன எபிசோட் நான் அவனுக்கு போட்ட கவுண்டர் சார். குட் மார்னிங் டு ஆல். எஸ் குட் மார்னிங். ஐ அம் தி ஹெச்ஆர் ஆஃப் பிளாக் ஷீப். சோ ஒரு எபிசோட்லயாவது அதை கரெக்டா சொல்லிடுவான்னு பாக்குறேன். ஹெச்ஆர் சொல்லுங்களேன். ஹெச்ஆர் ஜேகேவா அது அந்த மேண்ட்ரஸ்ல எடுத்திருக்கீங்க. எஸ் சார் பிரேமலு நேத்து தான் பாத்துருக்கீங்க. உங்களோட பிக் பெரிய ஃபேன் சார் நானு. இல்ல அது சொன்னா நான் விட மாட்டேன். Thank you. சொல்லுங்க ஹெச்ஆர். லெட் மீ கம் டு தி பாயிண்ட். எஸ் சார் நானும் ஒரு மிகப்பெரிய கம்பெனில வேலை பார்த்தோம் சார். ஓகே. அவர் போய் வீடியோ சொல்றீங்க எப்படி மிகப்பெரிய கம்பெனி சார் கூட சார் வேலை பார்த்தார். ஓகே, நீங்க எப்படி அந்த பெரிய கம்பெனில வேலை பார்த்தீங்க? மிகப்பெரிய கம்பெனியா இருக்க முடியும்? சரி ஓகே சார் நான் மறந்துடுவேன்னு சொல்லி யாராவது சொல்லி விட்டாங்களா சார்? குறுக்க பிரச்சனை. நீங்க வர வரைக்கும் எனக்கு ஐடியா இல்ல. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நோண்டிட்டே இருக்கு. அந்த மோரைய பார்த்தாலே சார் நான் மிகப்பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு. இல்ல நீங்க ரெண்டாவது தடவை சொல்றீங்க. அடுத்தது அதான் சார் சாருடைய மிகப்பெரிய ஃபேன் சார் நான். சார் உண்மையில சார் நான் உங்களை ஃபர்ஸ்ட் வந்து கை கொடுத்தல அதுல இருக்கிறத பார்த்து தான் பண்ண. அதான் சார் சார் வந்து வீடியோவா வந்து அதான் டேய் 47வது சார் இது. வேற ஏதாவது சொல்லு. 47 சார் சொல்லிட்டேன். டென்ஷன் ஆகுது எங்களுக்கு. புதுசா ஏதாவது வா. ஓகே லெட் மீ கம் டு தி பாயிண்ட். டைப்பிஸ்ட் காமெடி, மேனேஜர் காமெடி, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இப்படி யாருமே அந்த ஆஃபீஸில் கிடையாது சார். இவர் எங்கேருந்து அந்த கேரக்டர்லாம் பிடிச்சி மேலே வந்து மேடல் ஏறி சொல்கிறாருன்னு தெரில சார். அது ஒரு மிகப்பெரிய டவுட் சார் எங்களுக்கு. அது எப்படி நீங்கள் மக்களுக்கு சொல்லிடுங்க சார்? உண்மையிலேயே பார்க்கறது தான். ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு எப்படி சார் எத்தனை கேரக்டர் பார்த்தீங்க? நிறைய ஆஃபீஸுக்கு போகிறோம்ல. உங்கள் ஃப்ரெண்டு வந்து வண்டியில் பெட்ரோல் என்ன பண்ணுவார்? பெட்ரோல் நான் ஃபோன் எடுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு நான் ஃபோனே பண்ண மாட்டானே. தெரிஞ்சிருச்சு. ஆனா சார் வந்து எப்படின்னா ஃப்ரெண்டு வந்து ஃபிளைட் ஓட்டணும்னா கூட பெட்ரோல் வாங்கிட்டு கொடுப்பாரு சார். அவருடைய ஃப்ரெண்டு ஃபிளைட் ஓடுறதுக்காண்டி எவ்வளவு உயரம் வேணாலும் அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ மிகப்பெரிய கெட்டது கொடுத்துடலாம். விவேக் பிரசன்னா சார். நன்றி 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 சார். டேய் முன்னாடி புக் இது என்சைக்ளோபீடியா புக் வித்துதேடா. இருக்குடா எழுதி லிஸ்ட் சார் சொல்லுங்க சார். பண்ணிக்கலாம் சார். வாங்கிக்கலாம் சார். ஓகே சார். சார் வணக்கம் சார். எத்தனை சார்? சார் உங்களதான் சார். ஆக்சுவலா டேரக்ட் அவாய்ட் பண்ணி சுத்தமா திரும்ப எப்படி இருக்காரு அவரு? அவரு சத்தியம் நம்ம 1100 கார்த்திக் சார் ஒரு காட்டுக்குள்ள போக தலை குடிச்சிட்டே போவார்ல. அவங்க என்ட்ரி ஆனதுல இருந்து இப்படி கீழே பார்த்துட்டு இருக்காரு. தண்ணி ஊத்து தொடக்க கூட மாட்டாரு. இங்க போய் பாத்துருன்னு சொல்லிட்டு அவர் இப்படியே தான் இருக்காரு சார். நான் பாக்குறேன் சார். இருக்கீங்களா? ஓகே இல்லண்ணே லைட்டா அதாவது கண்ணாடி போட்டு வயசு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இவங்க கண்ணாடி என்ன வயசு குறைஞ்சிருமா? இல்ல மேம்க்கு நான் வேலை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பசங்க கொஞ்சம் எல்லாம் பழைய ஆட்களா இருக்குன்றதுனால கொஞ்சம் வேலை செய்யறதுல சுறுசுறுப்பு கம்மியா இருக்கு சார். மேம் வேலை கொடுத்து நீங்க வந்துட்டு வந்தா போதும். காலைல ஒரு தடவை அப்படி நடந்துட்டு வாங்க, சாயந்தரம் ஒரு தடவை அப்படி நடந்துட்டு வாங்க. பையன் கொஞ்சம் ஆக்டிவா சார். அதுக்கு அதே மாதிரி 17,500 அந்த இதெல்லாம் கொடுத்தது தெரியாது உங்களுக்கு. ½ அன் அவர் சம்பள கம்பெனி அவனுக்கு. அவன் ஃபர்ஸ்ட் சம்பளத்தையும் வந்துட்டான். இப்போ 7,500 தான் அவனுக்கு. இப்போ அவன் ஒன்றும் டைமிங் இருக்கு. அவன் இன்னும் கம்மி பாரு. முன்னாடி பண்ற பரமா பொறுத்து சம்பளம் கம்மியாயிட்டே இருக்கும். நீ வர சொல்ற சேலரியே இருக்காது. நீ வெளியே தான் நிக்கணும். டக்குன்னு முடிச்சுட்டு சார் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. முடிச்சிடும் சார்லாம் அங்க வேற ஒண்ணு. நீங்க நடிச்சு இங்க வேலை பார்த்து அவங்க கடன்லாம் அடைக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் ஒரு குட்டி 8 மெசேஜ் வந்துருக்கும். ரிப்ளை மட்டும் பண்ணிருக்கேன். போட்டு வைப்போம். வணக்கம். ஃபேமிலி படம் ட்ரெய்லர் பார்த்தேன். நீங்கள் வந்து ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து அந்த படத்தில் டேரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி போராடிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 8 டேரக்டர் இருக்காங்க பிரதர். ரொம்ப சூப்பராக ஸ்கிரிப்ட்லாம் எழுதுறாங்க, ஷூட்டும் போயிடுறாங்க, பட்ஜெட் வாங்கி ஓகேலாம் வந்துடுறாங்க. மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்.
சிறந்த முறையில் நடிச்சு கொடுத்துட்டு இருக்கேன் பிளாக் ஷீப்ல. ஒரு டைரக்டர் கூட ஒரு கேரக்டர் நீங்க இப்ப கலாச்சிக்கு என்ன புரியுதா உங்களுக்கு? சார் ஒரு கேரக்டர் வைக்க மாட்டாங்க சார். நான் சாரோட பெரிய ஃபேன் சார். பெரிய கேரக்டர் எழுதுறாங்க போல இருக்கு சார். அதுக்குன்னு ஒரு 7 வருஷமா எழுதிட்டு இருப்பாங்க. பாவம் வந்து இப்ப 33 வயசா போ சார் உங்களுக்கு. நான் ஒன்று சொல்றேன் சார், நீங்க பிளாக் ஷிப்ல இருக்கீங்கல்ல எஸ் சார். உங்களோட பெரிய இடமா இந்த இடம் தான் உங்களுக்கு மாறப்போகுது. நீங்க கவலையப்படாத. கை தட்டுங்களா அப்புறம் சொல்லிங்களா? கை தட்டுங்க. படம் எடுக்கிறதையே ஒரு படமா எடுத்து வச்சிருக்கேயா. அந்த மனசுதான் சார் டைனோசர் அப்படின்னு மனசுதான் சார் டைனோசர். சார் உங்ககிட்ட பிடிச்சதே சொல்றதெல்லாம் சொல்லிட்டு செம்மையா கலாச்சிட்டு பெண்களை வணங்க வேண்டும், பெண்களை உயர்த்துற சமுதாயம் தான் உயரும்னு 2 பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு எஸ்கேப் ஆயிடுறீங்களே எப்படி சார்? பட்டிமன்றத்திலேயே பார்த்து கொஞ்சம் பயம் எனக்கு. வந்தாரு இந்த மாதிரி கதை சொல்லவா சொல்லு, ஆனால் பிடிக்கலாம் மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவேன். என் பக்கத்தில் டேரக்ஷன் டீம் எல்லாருமே இருக்காங்க. இப்போ அஸ்திகம் இவங்க எல்லாரும் வெளியே வச்சுட்டு கதை சொல்லலாமா சார்? என் ஃப்ரெண்டு 10 வருஷமா ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான், ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிறேன். அவன் ஆஃபீஸில் கேன்டீனே கிடையாது. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க, சூப்பர். அடுத்தடுத்து அட்டாக் பண்ணி பிளாக் ஷீப் வந்து